பயிற்சியிலே மிகவும் சிறந்த பயிற்சி யோகாசன பயிற்சி. அந்த யோகாசனத்தை எளிய முறையில் நமக்கு விளக்க வருகிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக விரும்பிகளே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிமுக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் எந்த தொழிலில் ஈடுபட்டவர்களும் ஒரு 5-10 நிமிடம் இந்த ஆசனங்களை செய்துவிட்டு அவரவர்கள் தொழிலுக்கோ அவரவர்கள் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ செல்வார்களே. ஆனால் அன்று முழுவதும் அவர்கள் நினைவாற்றலோடு சுறுசுறுப்போடு சோம்பேறித்தனமின்றி காலையிலிருந்து மாலை வரைக்கும் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். அவருடைய வேலையை செம்மையாக செய்வார்கள். எந்தவித குறைபாடுகள் இல்லாமல் செய்வார்கள். அதைத்தான் ஆசனத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். காலையிலே இருந்து நடைப்பயிற்சி செய்வதோ ஓடுவதோ மற்ற பயிற்சிகளை செய்வதனால் உடல் களைப்படைந்து விடுகிறது, சக்தி விரயமாகின்றது, எக்ஸாஸ்ட் ஆகிறது, சோர்வடைந்து விடுவார்கள், வேலை செய்ய முடியாது. காலையில் ஓடிட்டா களைப்படைந்து எங்கே போய் ஆஃபீஸில் வேலை செய்ய முடியும், தூக்கம் வரும். யோகாசனம் செய்தால் அவர்களுக்கு சக்தி சேமிக்கப்படுகிறது, அதிகமாக்கப்படுகிறது. நுரையீரல் விரிவடைந்து அதிகப்படியான சக்தி பிராணாயாமம் மூலமாக கிடைக்கின்றது, ஆசனம் மூலமாக கிடைக்கின்றது. அவர்கள் நோயின்றி அவருடைய வேலையை செம்மையாக செய்வார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு கல்கி அரங்கநாதன் மார்போர்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலிருந்து 2 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். 2 மாணவிகளும் 6ஆம் வகுப்பு படித்த மாணவிகள், பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள். அவர்களுடைய ஆசிரியர் அருள்குமார் அவர்களை பல்வேறு போட்டிகளில் கலக்க வைத்து பெட்டி மாலை சூடி பல பரிசுகளை பெற்றவர்கள். அவர்கள் இப்பொழுது நடராஜ ஆசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு மெதுவாக எழுந்து நெல்லுங்கள். முதலில் வலது காலை மடக்கி நடராஜாசனம் செய்ய வேண்டும். ரைட் லெக் மெதுவாக செய்ய வேண்டும். இது கொஞ்சம் கஷ்டமான ஆசனம், நிண்ட தனுராசனம் என்று கூட சொல்லலாம். இதை நடராஜ ஆசனம் என்று சொல்கிறோம். மெதுவாக முடிந்த அளவு காலை பின்னால் இழுத்தால் போதும். வெகு நேரம் நிற்க முடியாது. நிற்க முடியாவிட்டால் ஆசனத்தை கலைத்து விட வேண்டும். நின்ற தனுராசனம். தனுராசனத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். தனுர் என்றால் வில். வில் ஆளை கொல்லும், பிராணியை கொல்லும். இது நோயை கொல்லும், சோம்பேறித்தனத்தை கொல்லும். மெதுவாக இறக்குங்க. நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். சத்தமாக மூச்சு வாங்க வேண்டும். இப்பொழுது இடது காலை மடக்கி மெதுவாக செய்ய வேண்டும். அவசரப்படக்கூடாது, மெதுவாக செய்ய வேண்டும். இடது காலை மடக்கி செய்யுங்கள். சின்முத்துரையுடன் கூடிய இந்த நின்ற தனுராசனம் அல்லது நடராஜாசனத்தை அனாசாயமாக செய்கிறார்கள். ஒத்தக்காலில் நின்று கொண்டு. ஒத்தக்காலில் நின்றால் மனோதிடம் ஏற்படும் முதலில். ஆகவேதான் வீட்டிலே பிள்ளைகளை நாம் திட்டும்போது கூட அவர்கள் ஏதாவது வேண்டும் என்று அடம் பிடிக்கும். நீ ஒத்தக்காலில் நின்றாலும் நடக்காது, தலைகளில் நின்றாலும் நீ முடியாது என்று தாய் தகப்பனார்கள் சொல்வதை எல்லாம் கேட்கலாம். ஆகவே ஒத்தக்காலில் நின்றாலும் தலைகளில் நின்றாலும் நாம் நினைத்த காரியத்தை அடைய முடியும் என்பதை
நமக்கு மறைமுகமாக சொல்கிறார்கள். மெதுவாக இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு செய்ய வேண்டும். அப்படியே திரும்புங்க. இப்பொழுது வலது காலை மடக்கி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். மெதுவாக செய்யுங்கள், மெதுவாக செய்யணும். நிற்க முடியாவிட்டால் மெதுவாக இறக்கி விடலாம். மெதுவாக இறக்குங்கள். ஆரம்ப கட்டத்தில் முன்னால் நீட்டப்பட்ட கையை சுவரில் தொட்டுக்கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். பிறகு சுவரை விட்டு விலகி இந்த ஆசனத்தை செய்யலாம். மெதுவாக இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது இடது காலை மடக்கி செய்யுங்கள். மெதுவாக இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் வலது காலை மடக்கி செய்யுங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். மாணவமணிகளே, சின்ன குழந்தைகள் செய்துவிட்டது பெரியவர்கள் எப்படி செய்யலாம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். காலில் ஒரு துண்டை போட்டு சுற்றி பிடித்து கொண்டு ஜன்னலையோ சுவரையோ பிடித்து கொண்டு பெரியவர்கள் குண்டானவர்கள் இந்த ஆசனத்தை செய்யலாம். கால் எட்டாது, காலை ஒரு துண்டை சுற்றி பிடித்து கொள்ள வேண்டும். பின்னால் கையை ஜன்னலை பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி ஆரம்ப கட்டத்தில் பழகினால் ஒரு 15 நாள் ஒரு மாதத்தில் துண்டை பிடிக்காமல் காலை பிடிக்கலாம். தனியாக நிற்கக்கூடிய தன்மை வந்துடும். முட்டிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், முட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி இவைகளெல்லாம் நீங்கிவிடும். முதுகு பிரச்சனைக்கு இதை விட சிறந்த ஆசனம் எதுவும் கிடையாது. ஸ்பாண்டிலேசிஸ், பேக் பெயின் இவைகளெல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். தவிர ஒத்தக்காலில் நிற்கின்ற காரணத்தினால் மனோதிடம் ஏற்படும். எந்த முடியாத காரியத்தையும் இவர்கள் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்று விடுவார்கள். ஆகவே இதுபோன்ற அற்புதமான ஆசனத்தை காலையிலும் மாலையிலும் எல்லா வயதிலும் எல்லா தரப்பினரும் பழகி என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.